பண்ண போகிறோம். நம்ம டேட்டா வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி வேணுமா வேண்டாமா, நம்மளோட டேட்டா செட்டில் வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணுறோமா இல்லையா, நம்ம டேட்டா வந்து இண்டெக்ஸபிளாக இருக்கணுமா வேண்டாமா, ஆர்டர்டாக இருக்கணுமா இல்லை ஆர்டரை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படியா, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து பிக் பண்ணுவோம். இன்னொன்று வந்து அந்த டேட்டாவை வச்சு நம்ம பண்ண போகிற வேலைகள் ஆக்சுவலி. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து நம்ம டேட்டா வந்து நம்ம டூப்ளிகேட்ஸ்லாம் வேண்டாம் எங்களுக்கு. பட் ஆனால் இந்த டேட்டாவை வச்சு நான் வந்து நிறைய மெம்பர்ஷிப் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணுவேன். ஆப்வியஸாக நம்ம செட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா வேலை வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா யூனியன் இன்டர்செக்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி அவங்களே வந்து மெத்தட் வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஆக்ஷன் வந்து செம ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். பட் என் டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் டப்பிள்ஸ். ஏன்னா டப்பிள்ஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட் லிஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து என்னோட டேட்டா வந்து கண்டிப்பாக சேஞ்சபிளாக தான் இருக்கணும். நான் நெஸ்டிங் லாஜிக்லாம் வந்து நிறைய எழுத போகிறேன் உள்ளுக்குள்ளே. லுக்கப் வி கேன் யூஸ் லிஸ்ட்ஸ். நிறைய இடத்துல வந்து லுக்கப் மாதிரி பில்ட் பண்ணுவோம் இல்லையா, கீ இப்படி இருந்ததுன்னா வேல்யூ என்னன்றதை எனக்கு ஃபெச் பண்ணி கொடு. இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணும்போது டிக்ஷனரிஸ் கம்ஸ் ஹேண்டி.